ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா. இது உங்கள் திரு விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். 2 விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூல் சுரேஷ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பப்ளிசிட்டி பைத்தியம் வந்தாலும் அப்படின்னே சொல்லலாம். பப்ளிசிட்டிக்காண்டி நிறைய விஷயங்கள் பண்ணுவாப்புல. ஆனால் இந்த முறை கொஞ்சம் ஓவராக போயிருக்காப்புல. இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி தான் இருந்தாலும் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒவ்வொரு படத்துக்கும் போயிட்டு அந்த படத்தை பற்றி டைலாக் சொல்லி அதால் ஃபேமஸ் ஆகிறது, அப்படி இல்லைன்னா அந்த படத்தை பற்றி அந்த படத்தில் இருக்க கேரக்டர் மாதிரி கெட்டப் போட்டுட்டு போகிறது. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கப்பெண் காவல் படையோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு லேடி மாதிரி கெட்டப் போட்டுட்டு அது ஒரு கான்ட்ரவர்ஷியாக ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து கைது செய்யப்பட கூட வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டாப்புல தலைவர். இப்போ என்னென்னா, பாக்கியராஜ் சார் வந்து முன்னாள் டைரக்டர் மற்றும் ஆக்டர், பல சமூகத்துக்கு தேவையான பல படங்கள் எடுத்த ஒரு நடிகர், அவர் இயக்குனர். அவரை ஒரு மோக் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அவரோட மரண வீட்டில் போயிட்டு அவரோட மரண வீட்டில் அவரோட படத்தையும் வச்சு ஒரு முருங்கைக்காயும் ஒரு கட்டையும் வச்சு இந்த ஆள் வந்து போகிறாரு. நான் ஒன்று தான் கேட்குறேன். ஒரு ஆளோட மரண வீட்டில் நம்ம அவங்களுக்கு, அதாவது அந்த முருங்கைக்காய் விஷயம் மட்டும்தான் இவருக்கு தெரியுதா? அவர் எத்தனையோ ஈக்குவாலிட்டி சம்மந்தமாக படங்கள் எடுத்திருக்காரு. எத்தனையோ வந்து ஜாதியை ஒழிக்கிறது சம்மந்தமாக படங்கள் எடுத்திருக்காரு. எத்தனையோ, அதாவது இந்த ஒரு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஈக்குவாலிட்டி வேணும் அப்படிங்கிற மாதிரி படங்கள், ஜாதியை ஒழிக்கிற மாதிரி படங்கள், மற்றும் வந்து மதம் இந்த மாதிரி வேறுபாடுகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி படங்கள், ஏகப்பட்ட படங்கள் எடுத்திருக்காரு. சமூக நீதி கருத்துக்களோட பல படங்கள் எடுத்திருக்காரு. அது எதுவுமே இந்த நபருக்கு தெரியல. அந்த முருங்கைக்காய் வச்சு ஒரு படம் எடுத்துட்டாராமா. அந்த படத்தை அதை கொண்டு வந்து இந்த இடத்துல அவரோட மரண வீட்டில் பேசி இந்த நபர் ஃபேமஸ் ஆகிறார். இதுக்கு முன்னாடி ஒரு மரண வீட்லையும் இதே மாதிரி தான் ஒரு விஷயத்த பண்ணியிருந்தார். இந்த ப்ராப்பர்ட்டி காமெடிம்பாங்க, ஒரு பொருளை வச்சு காமெடி பண்ணுறது. அப்படி பண்ணுறேன்னு நினச்சி ஒரு மரண வீட்டில் இந்த மாதிரி பண்ணுறது உண்மையிலேயே ஒரு கேவலமான செயல் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே, இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, தாவேக்காவோட நம்ம அமைச்சர் ஒருத்தர், அவர் பேர் வந்து சரத். அவர் வந்து ஒரு பொருள் யூஸ் பண்ணதை வந்து அவர் மேலே வந்து அலிகேஷன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அதை வந்து நம்ம பேசக்கூடாது, அதோட பேரை வந்து நம்ம சொல்லக்கூடாது. அதனால அந்த பொருள் யூஸ் பண்ணதாக வந்து அவர் மேலே வந்து அலிகேஷன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பப்ளிக்காக ஒரு ஆள் எப்படி யூஸ் பண்ண முடியும்? எனக்கு தோணுது அதான். பப்ளிக்காக அவ்வளோ பெரிய ஸ்டேடியத்தில் எப்படி ஒரு ஆள் அந்த பொருளை யூஸ் பண்ண முடியும்? எப்படி இவங்க இந்த ஒரு கருத்தை எடுத்து வைக்கும்போது ஏன் இவங்க இதை யோசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அவர் சொல்கிறார், தன்னுடைய குழந்தைக்காக டேப்லெட்டை, ஃபீவர் டேப்லெட்டை எதையோ வந்து நுணுக்கி நான் வந்து தண்ணியில் கலந்து குழந்தைக்கு கொடுக்கறதுக்காக நுணுக்கினேன், அதாவது பொடி பண்ணேன் அப்படிங்கிறாரு. ஆனால் நிறைய பேர் வந்து இப்போ எதிர்கட்சிகள் எல்லாம் இதை வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிருக்க டயத்தில் திமுகவோட மாணவர் அணி இது தொடர்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி முடிச்சிருப்பாங்க. அவர் வந்து பதவி விலகணும், இல்லை அவரை வந்து பதவியை விட்டு நீக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் வந்து அதை யூஸ் பண்ணார் அப்படின்னா முதல்ல அவர் மேலே ஒரு வழக்கு பதிவு பண்ணி, போலீஸார் அவரை கைது பண்ணி, அவருக்கு வந்து ஒரு பிளட் டெஸ்ட், இல்லை வழக்கு பதிவு பண்ணி அவருக்கு வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து, அவர் வந்து நிரபராதியாக இருந்தால் இத்தனை பேர் சேர்ந்து ஒரு நிரபராதியான ஒரு நபரை கேவலமாக பேசினது ஆகிறாதா? அதை ஏன் இந்த திமுகவை சேர்ந்த அந்த அணியினர் வந்து, எதிர்கட்சிகள் நிறைய பேர் வந்து இதை ஏன் வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க? ஒரு நிரபராதி, உங்களுக்கு பிடிக்காத ஒரு கட்சியில் இருக்காருங்கிறதுக்காக ஒரு நபரை வந்து, சப்போஸ் இருந்தாலும் குற்றவாளியாக இருந்துட்டா பிரச்சனை இல்லை, நிரபராதியாக இருந்தால் உண்மையிலேயே வந்து மாத்திரையை தான் தூள் பண்ணியிருந்தா, அந்த வீடியோ வெளியிட்ட நபரே வந்து சொல்கிறாரு. அந்த வீடியோ வெளியிட்ட நபர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. 2 பேர் சேர்ந்து ரொம்ப வல்கராக தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவர் தான் வெளியிட்டிருக்காரு. அவரே சொல்கிறாரு, இல்லை இது வந்து தவறான கருத்து தான், நான் வெளியிட்டேன், மாட்டிக்கிட்டாப்லன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா இல்லை இது வந்து மாத்திரை தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண நபரே வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அவரே வந்து சொல்கிறாரு, இது வந்து இந்த விஷயம் கிடையாது, இது வந்து வேற அப்படின்னு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சில நபர்கள், சில கட்சிகள் இதை வந்து இப்படி கொண்டு போகிறாங்க. வேணும்னா இவங்க நினச்சிருந்தா இவர் மேலே நடவடிக்கை எடுங்க, இவரை பிளட் டெஸ்ட் பண்ணி இவர் அதை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பிளட்டில் அந்த போதைப் பொருளுக்கான அந்த ஸ்ட்ரெயின்ஸ் வந்து இருக்கும். அந்த ஸ்ட்ரெயின்ஸை வச்சு இவரை வந்து இது பண்ணுங்கிறேன், நான் அரெஸ்ட் பண்ணிக்கலாம், அரெஸ்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கலாம். நான் அதை தான் சொல்கிறேன். அதை விட்டுட்டு ஒரு குடும்பத்தையே மொத்தத்தில் மூவ் பண்ணுற மாதிரி, அவரோட குடும்பமாக இருந்து அவர் வீடியோ போட்டதை எடுத்து மூவ் பண்ணி பேசுகிறாங்க. இது வந்து ரொம்பவும் தவறான விஷயம். யாரோட தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளேயோ தனிப்பட்ட குடும்பத்தையோ இழுத்து பேசக்கூடாது அப்படிங்கிறதா என்னோட கருத்து. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நம்ம திருவிழாக்ஸில் நம்ம பார்த்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை பற்றி உங்களோட கருத்து, இந்த 2 விஷயத்தையும் பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறதையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.